ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவீங்க மைக்ரோ டாஸ்கில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களால் ஃபுல் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிக்கு கண்டுபிடிச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுறாங்க. இப்போ பாருங்க நான் கீழே போட்டிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுறாங்க. அதாவது நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிக்சர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஷோ ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ரேட்டோ, அதோடைய ப்ராடக்ட்டுடைய இன்ஃபர்மேஷனோ எதுவுமே ஷோ ஆகுது. இந்த மாதிரி எப்படி ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை எப்படி நம்ம ஃபுல்லாக ஆனது எப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறதா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். நீங்கள் எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பை மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்க சரிங்களா. பை மோட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் தான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், இதை நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சரிங்களா. எடுத்துகிட்டு என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வாங்க. இன்ஸ்டாகிராம் வந்துட்டா பிறகு நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் நீங்கள் கொடுத்துட்டா பிறகு உங்களுக்கு இந்த பிக்சர் காமிக்கும் கரெக்ட்டுங்களா. அப்போ இந்த பிக்சரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் மட்டும் தான் தெரியுமா இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தெரியாது. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஓகே நம்ம பிக்சர் மட்டும் தெரியுற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே போஸ்ட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்ட பிறகு உங்கள் கான்டாக்ட்டில் இருப்பாங்க இல்லையா மெசேஜ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு யாருக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு இங்கே ஒரு கேமரா சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேமரா சிம்பிள் இருக்குல்ல, யாருக்காச்சும் மெசேஜ் பண்ண வந்துருங்க சரிங்களா. இப்போ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி மெசேஜ் பண்ண வந்துட்டிங்கன்னா யாருக்காச்சும் ஒன்று டச் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த கேமரா ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த கேமரா ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எப்படி ஷோ ஆகணும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிக்சர் மாதிரி ஒன்று காமிக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரிகளில் பிக்சர் எல்லாமே ஷோ ஆகும் சரிங்களா. அப்போ அந்த கேலரிகளில் பிக்சரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிடும். அப்போ இது நீங்கள் என்ன பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணணும். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணணும்னா ரொம்ப சின்னதாக கூட நீங்கள் பண்ணிக்கிங்க சரிங்களா. ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது அங்கே நீங்கள் ஜூம் பண்ணலாம். இங்கே நீங்கள் பண்ணினா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பெருசாக வச்சிட்டிங்கன்னா அங்கே ஜூம் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சின்னதாகவே வச்சிங்க சரிங்களா. ரொம்ப சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே பாருங்கள், உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸிங் ஆகும். ஆகிட்ட பிறகு ஃபோட்டோ சேவ்னு வந்துடும் சரிங்களா. அப்படியே பின்னாடி பேக் அடிங்க. பேக் அடிச்சுன்னா டிஸ்கார்ட்னு இருக்கும். அந்த டிஸ்கார்டு கொடுத்துட்டா பிறகு பின்னாடி வந்துருங்க சரிங்களா. பின்னாடி வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது சரிங்களா. இப்போ நீங்கள் எப்பயும் போல் எப்படி போஸ்ட் போடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் போடலாம். இங்கே ப்ளஸ் ஐக்கன் இருக்குமா, அந்த ப்ளஸ் ஐக்கன் நீங்கள் டச் பண்ண போகிறீங்க. டச் பண்ணிட்ட பிறகு நம்ம அங்கே சேவ் பண்ண ஃபோட்டோ இங்கே வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்கே பெருசாகிறது சின்னதாகிறது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக வந்து மேலே அந்த பேர் தெரியுற மாதிரியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் தெரியுற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுடைய இது, நெக்ஸ்ட்டு கீழே வந்து நேம் இருக்குது சரிங்களா. அப்படியே மேலே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ, ஹேஷ்டேக் போட்டு பை மட்டும் போடுறீங்களோ, என்ன அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் பை மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்களோ, எஸ்பிஓவில் என்ன கொடுக்குறாங்களோ அது இந்த ஹேஷ்டேக் நீங்கள் போட்டு ப்ராடக்ட்டுடைய நேம்லாம் போட்ட பிறகு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பட்டன் இருக்கும். அந்த ஷேரை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம் சரிங்களா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பை மோட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறது சரிங்களா. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் மட்டுமே போடுறதுக்கும் அதே போல் இது நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது சரிங்களா. ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு நம்ம அழகாக இருக்கு பாருங்கள். அப்போ பை மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் வந்து பண்ணணும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பை மோட்னு கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் எதனாச்சும் ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஃபுல்லாக போடணும்னா இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி சொன்னாங்க, நிறைய இது வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. மேலே ஒரு ஆப் யூஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் நீங்கள் ஃபேஸ்புக்கோட கனெக்ட் பண்ணுறது. நீங்கள் எந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் சைஸில் நீங்கள் பண்ணனாலும் இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அதே போல் அது யூடியூப்பில் நம்ம தேடி பார்த்தோம், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணப்போ நிறைய நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் இல்லாமல் ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கோட கனெக்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதெல்லாம் போனால் மண்டை வந்து குழம்பிடும் நம்மளுக்கு. இந்த மெத்தட் தான் இருக்கிறதுல ரொம்ப எளிமையான மெத்தட் சரிங்களா. ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஷார்ட்டாக ஒன்றுமே இல்லை. பை மோட்டில் போய்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க சரிங்களா. ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லை எந்த ஃபோட்டோ வேணால் நீங்கள் எடுத்துங்க. அது எப்படி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக வந்து இந்தமாரி ஃபுல் சைஸில் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, மெசேஜ் பண்ணுவீங்க இல்லையா, அதாவது இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறது ஆப்ஷன் இருக்குது. இந்த மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா யாருக்காச்சும் ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஆப்ஷன் இருக்கும். அந்த கேமரா ஆப்ஷனை இது பண்ணுற பாருங்க. அந்த கேமரா ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அங்கே வந்து இருக்கும் சரிங்களா. அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் டச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணுங்கள் சரிங்களா.
ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணி ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வச்சுங்க. வச்சுட்டு கீழே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் பண்ணிங்கன்னா ப்ராசஸிங் ஆகி ஃபோட்டோ சேவ் ஆகிடும். பின்னாடி வந்துட்டிங்கன்னா டிஸ்கார்ட் கொடுத்து பின்னாடி வந்துருங்க. பின்னாடி வந்துட்ட பிறகு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு சேவில் இருக்கும். அப்படி நார்மலாக நீங்கள் போஸ்ட் போகிறது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேவ் பண்ண ஃபோட்டோ வந்து காமிக்கும். ஸோ அப்படியே அந்த ஃபோட்டோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜூம் பண்ணதான் ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஜூம் அவுட் பண்ணதான் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே நெக்ஸ்ட் கொடுத்தா அப்படியே நீங்கள் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணீங்களோ அதேமாதிரி போஸ்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. இவ்வளோ தாங்க மெத்தடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமே அந்த பிக்சர் மட்டும் தெரியிற மாதிரி இந்த மாதிரி பிக்சர் மட்டும் தெரியுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராங்கான மெத்தட் தான் சரிங்களா. அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிங்கன்னா கரெக்டான இருக்கும் சரிங்களா. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த விஷயத்துக்கு அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை.